பிரேமுக்கு இன்னைக்கு கொஞ்சம் நாள் சரியா இல்ல. ஆஃபீஸ்ல செம பிரச்சனை. பாஸ் பயங்கரமா திட்டி மதியானமே வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாரு. "நீங்க வேலை செஞ்சு கிழிச்சதெல்லாம் போதும் வீட்டுக்கு போய் சேரு" அப்படின்ட்டு. நம்மலாம் சந்தோஷமா இருந்திருப்போம். ஆனா பிரேமுக்கு வேலைன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். தன்னை வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாருன்றது அவருக்கு அவ்ளோ டென்ஷன் ஆயிடுச்சு. வீட்டுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்காரு. பிரேம் டென்ஷன் ஆயிட்டாருன்னா எப்பயுமே சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சுருவாரு. பயங்கரமா சிகரெட் பிடிச்சு ரோட்ல நடந்து வந்துகிட்டே இருக்காரு. அப்போ எதிர அவரோட ஃப்ரெண்டு தினேஷை பார்க்குறாரு. தினேஷ், டேய் தம் அடிச்சிட்டு இருக்கிறதே தப்பான விஷயம். பக்கத்துல ஸ்கூல் வேற இருக்கு. இங்கெல்லாம் நின்று தம் அடிக்கிறியேடா அப்படின்றாரு. அதுக்கு பிரேம் சொல்றாரு, "ஏன் நீ ரொம்ப ஒழுங்கா? உன் வாழ்க்கையில நீ தப்பே பண்ணது இல்லையா? ஏன்னா தம் அடிக்கிறதுல பெரிய பிரச்சனையா பேசுற? இங்க இருக்கிற ஸ்கூல் பசங்களே பாதி பேர் தம் அடிச்சிட்டு இருப்பானுங்க. நான்லாம் அடிக்கிறது பெரிய தப்பா பேசுறேன்" அப்படின்றாரு. தினேஷ், "டேய் என்னடா சென்சிபிளா பேசுறா? சிகரெட் பிடிக்கிறதுனா வீட்டுக்கு போய் புடி, இல்லாட்டா கொஞ்சம் ஓரமா போய் புடி. ஏன் இந்த இடத்துல நடு ரோட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கேன்னு தான் கேட்குறேன். என்ன பிரச்சனை உனக்கு?" அப்படின்றாரு. "என் லைஃப்ல எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை நீ பேசிட்டு இருக்கியா? உன்னோட வண்டவாளத்தெல்லாம் நான் வெளில சொல்லட்டுமா உனக்கு? ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு போய் சேர்ற வழியை பாரு" அப்படின்றாரு. "என்னடா ஃப்ரெண்டுன்னு பேசினா எப்படி பேசுறேன்னா, ஒரு மண்ணும் தேவையில்லை, நீ கிளம்பி போ" அப்படின்ட்டு கோவமா பிரேம் நடந்து போயிடுறாரு. ஆக்சுவலா தினேஷும் பிரேமும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு கான்வர்சேஷன்னால அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பே மொத்தமா முறிஞ்சு போயிடுது. இதுக்கப்புறமா பிரேம் அவரை பார்க்கறதே இல்லை, பேசுறதே இல்லை அப்படின்னு நிலைமைக்கு வந்துருது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரா. நம்ம டாக் சைக்காலஜி சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் ரேஷ்னலைசிங் இம்மாரல் பிஹேவியர். அப்படின்னா என்ன அப்படின்னா, செஞ்சது தப்பு தான், ஆனால் அதை நம்ம சரின்னு காமிக்க முயற்சி செய்வோம் அப்படின்ட்டு. இதுக்கு எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள் இருக்கு. ஏன் ஆஃபீஸில் சின்னதாக லஞ்சம் வாங்குற எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கலாம், இல்லை நம்ம வேற ஏதாவது செய்கிற தப்பு சொல்லியிருக்கலாம். அப்படின்னா அதெல்லாம் கூட இன்னும் கொஞ்சம் பெரிய விஷயம்னு நம்ம கண்ணே தெரிஞ்சிடும், அது தப்பாக கூட தெரிஞ்சிடலாம். ஆனால் நம்ம கண்ணுக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரா, இந்த இடத்துல தினேஷ் செஞ்சது தான் தப்புன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு கதை. இந்த கதையில் தினேஷ் தவறு செஞ்சாரான்னு கேட்டேன்னா, செஞ்சிருக்கலாம், செய்யாமல் போயிருக்கலாம். ஆனால் எப்படி பிரேமு தான் செய்த ஒரு தவறான விஷயத்தை கம்ப்ளீட்டாக ஜஸ்டிஃபை பண்ணாரு அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அவர் அதுக்கு ரொம்ப சிம்பிளாக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கலாம். ஆஃபீஸில் கொஞ்சம் எக்கச்சக்க பிரச்சனைடா, பாஸ் ஒரு செம சண்டை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், நானே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் சிகரெட் ஸ்மோக் பண்ணிட்டு வந்துட்டேன், ஸ்கூல் இருக்கிறத பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா ரொம்ப ஈஸியாக விட்டுருக்கலாம். அந்த இடத்துல தினேஷும் அது பெரிய சீன் ஆக்கியிருக்க மாட்டார். தினேஷே இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னா ஏதோ அவருக்கு போராத காலம் கேட்டார். அந்த இடத்துல தினேஷ் இருந்திருக்கலாம், குமார் இருந்திருக்கலாம், யார் வேணா இருந்திருக்கலாம். ஆனால் செய்த ஒரு காரியம் தவறு அப்படின்றது இருந்தாலும் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு எந்த எண்டுக்கு வேணால் போவோம் அப்படின்றது சொல்லி காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸாம்பிள். அப்போ நம்ம எல்லாருமே பர்ஃபெக்டாக தப்பே செய்யாமல் இருந்துருவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தப்பு செய்யறதுன்றது தப்பே இல்லைங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே செய்வோம். ஆனால் அது தவறாக இருக்கிற பட்சத்தில் பிரச்சனை கிடையாது. தவறுனா என்னென்னு தெரியாமல் செய்யறது. தெரியாமல் செஞ்சுட்டோம் அப்படின்னா அது தப்பு தான் அப்படின்றது ஒத்துக்கலாம் இல்லையா? தப்பே இல்லை இல்லையா? அதில் இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, செஞ்ச விஷயத்த சரிதான் அப்படின்ட்டு காண்பிக்க முயற்சி பண்ணுறோம். அதுலேயும் ஏதாவது பெரிய பாயிண்ட் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பாயிண்ட் கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய நேரத்தில் அதை நான் செஞ்சுட்டேன், இது சொல்கிறதுனால என்னுடைய ஈகோ அடிப்படுது, அதுக்காக நான் அதை ப்ரொடெக்ட் பண்ணியே தீருவேன் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் நம்ம நிறைய பிரச்சனைகள் மாட்டிப்போம். இதுதான் ரேஷ்னலைசேஷன் ஆஃப் இம்மாரல் பிஹேவியர். இது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் செய்கிற பல தவறான விஷயங்களும் நான் பாயிண்ட் அவுட் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்ல வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லஞ்சம் வாங்குறதுன்றது அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கலாம். ஏன் ஒரு பொது இடத்துல பொது ப்ராப்பர்ட்டியை உடைக்கிறது அப்படிங்கிறது, ஒரு பார்க்கில் போய் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க, சிறுவர்கள் மட்டும்தான் ஏறணும் அப்படின்ட்டு ஒரு இதில் போட்டிருக்கு, விளையாட்டில் போட்டிருக்கு, அதில் ஏறி நீங்கள் நிற்கிறீங்க, அதை உடையுது. என் காசில் தான் நான் வாங்கியிருப்பாங்க, நான் உடைச்சா என்ன அப்படின்றீங்க. ஏன் நாளைக்கு நம்மளோட குழந்தைகளில் உட்கார முடியாதுன்னு நம்ம யோசிக்கல. இந்த மாதிரிலாம் நம்ம செய்கிற தவறான பிஹேவியருக்கு நம்ம எப்பப்பெல்லாம் காரணம் காட்ட விரும்புகிறோமோ, நம்ம செஞ்சது சரிதான்னு சொல்லிக்க முயற்சி பண்ணுறோமோ, அப்போல்லாம் நம்ம இந்த பிரச்சனையில் தான் ஈடுபடுறோம் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். இதில் எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினேஷ் ஆக்சுவலாக நம்மளுடைய பிரேமுக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருப்பார். அந்த இடத்துல ஒரு தினேஷை மட்டும் இழந்துட்டாருன்னு நினைக்கிறீங்களா? தினேஷை மாதிரி பல பீப்புளை இழப்பார். ஏன்னா இன்றைக்கி சிகரெட்டு தினேஷ், இன்னொரு நாள் இன்னொரு பிரச்சனை, இன்னொரு நண்பர். இந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம பலரையும் பகைவராக மாற்றிப்போம். இந்த ரேஷ்னலைசேஷன் ஆஃப் இம்மாரல் பிஹேவியர் வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒரு தவறு நடந்துருச்சு, அதை தவறு அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு போகிறதுல தவறே கிடையாது. அதை வச்சு நம்மளை கில்ட் ட்ரிப் பண்ணி தப்பான ஆள் நீ அப்படின்லாம் நிரூபிக்க ட்ரை பண்ணுறாங்கன்னா வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்ட்டு போயிடலாம். ஆனால் நிஜமாகவே கன்சர்னோடு சொல்கிற சில பேரையும் நம்ம இப்படி தான் ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது பிரச்சனை. இன்னொன்று, இதோட ஹைட்டன்ட் ஸ்டேட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, சிகரெட் பிடிக்கிறது தவறான விஷயம்தான் அப்படின்ற பிலீஃப் உங்களுக்கு இருந்ததுன்னா ஏதோ டென்ஷன் இன்னைக்கு பிடிச்சுன்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த பிலீஃபை நீங்களே நம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
யார் தான் சிகரெட் பிடிக்கல, ஸ்கூல் பசங்க கூட தான் சிகரெட் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா பிரேம், அதை நீங்களே நம்பிட்டீங்கன்னா இதுக்கப்புறமா அந்த பிஹேவியரில் நீங்கள் ஓவர் இன்டெலிஜென்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அது கண்டிப்பாக பிரச்சனைகள் தான் கூப்பிட்டு போய் விடும். இதே மாதிரி தான் லஞ்சம் வாங்குறதும். அது லஞ்சம் வாங்குறது தப்புன்னு தெரிஞ்சு வாங்கிட்டு இருக்க வரைக்கும் கூட நீங்கள் ஓரளவுக்கு அண்டர்மைன் பண்ணி விளையாடிட்டு இருப்பீங்க. அது என்னைக்கு நீங்கள் ரேஷனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோ கண்டிப்பாக அன்றைக்கி அது நீங்கள் ஓவர் டூ பண்ண ஆரம்பிப்பீங்க. கண்டிப்பாக பிரச்சனைகள் போய் மாட்டிப்பீங்க. ஸோ நீங்கள் தவறையே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் நான் தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்றது உங்களுடைய மனசுக்காவது நேரடியாக சொல்லி பழகுங்க. இன்றைக்கி அவர் தினேஷை பகச்சிக்கிட்டான்றது பரவாயில்ல, ஆனால் சிகரெட் பிடிக்கிறது பெரிய பிரச்சனை இல்லைன்னு அவரே நம்பியிருக்கக்கூடாது. பொது இடங்களில் சிகரெட் பிடிக்கிறது தவறே இல்லை அப்படின்றது அவரே நம்பியிருக்கக்கூடாது. அதை மட்டும் நடந்துடாமல் பார்த்துக்கங்க. இதில் நீங்கள் ஈடுபட்டு இருக்கீங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, முதல்ல தப்புன்னு கண்டிப்பாக தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுதான் பாயிண்ட் நம்பர் 1. இன்னொன்று, அதை டிஃப்ளெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. நீ எல்லாம் ஒழுங்கா, மற்றவங்க எல்லாம் ஒழுங்கா அப்படின்ட்டு டிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அடுத்தது, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா? நம்ம அன்னியனில் சொல்லுவார் இல்லைங்களா, 5 பைசா திருடினா தப்பா, அந்த மாதிரி தான். சொக்கன் 65 எக்ஸாம்பிள் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். நம்ம பண்ணுறது ஏதோ சின்ன தவறு மாதிரி சொல்லி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் பிரச்சனை. அப்போ எப்படி தாங்க நான் வாழறது? நான் தவறே செய்யாமல் வாழ்ந்துட முடியுங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்களும் வாழ முடியாது, நானும் வாழ முடியாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, தவறு தான் அப்படின்றத மனதளவில் அக்செப்ட் பண்ணி பழகுங்க. சரி, ஓகே, தவறு பண்ணிட்டோம், அதை மாற்றிக்க முயற்சி பண்ணுறோம் அப்படின்ற எண்ணத்தோடவாது வாழ முயற்சி பண்ணுங்கள். அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட பிரச்சனைகளை குறைச்சிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். Psychology Topic subscribe பண்ணுங்கள். Thanks for watching this video and have a great time.